ஏன்பா சித்தார்த், இன்னும் அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? சித்தார்த், நீ கவலைப்படாம இரு சித்தார்த். ஏன் தாத்தா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? பொம்மி சாகும் போது அவ வயித்துல குழந்தை இருந்திருக்கு. இந்த விஷயமே அவ செத்து 1 வருஷம் கழிச்சுதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்ப ராணி. சித்தார்த், நீ ஏன் இப்படி உடஞ்சு போனா எப்படிப்பா? ராணிக்கு எதுவும் ஆகாதுடா. இல்ல தாத்தா, ராணி ரொம்ப பாவம். அவ வந்த நாள்ல இருந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா. ஒவ்வொரு தடவையும் எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் உயிரை பணைய வச்சுக்கிட்டு இருக்கா. இது இப்ப கூட என்ன காப்பாத்த போயிதான் அவளுக்கு இந்த நிலைமை. சரிடா சித்தார்த், அதுக்காக நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா ராணியோட உடம்பு சரியாயிடுமா? அடுத்து என்னன்னு பாக்குறத விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிப்பா? எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, பாத்து வாமா. வாமா வேணி, வா வா வாமா. வா பசுபதி, வா மல்லிகா. அப்பா, உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். மாப்ள, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. சரித்த. இந்தாங்க பாட்டி. தாத்தா வாங்கிக்கோங்க. சித்தார்த்தண்ணா இந்தாங்க. இந்தாங்க மாப்ள, அந்த ஸ்வீட் அப்புறம் கொடுத்துக்கலாம். முதல்ல தாத்தா பாட்டி கால்ல விழுந்து நீங்களும் மல்லிகாவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க அத்தை. போமா, போங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லபடியா வாழணும். 2 பேரும் சந்தோஷமா நீடூழி வாழணும். அம்மா வேணி, ஏதோ சந்தோஷமான விஷயத்த சொல்றேன்னு சொன்னீங்க, என்னம்மா அது? அத நான் சொல்றேன் தாத்தா. மல்லிகா கர்ப்பமா இருக்கா. நான் அப்பாவாக போறேன் தாத்தா. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். ஓ அப்படியா?